நடிகர் நெப்போலியனுடைய மூத்த மகன் தனுஷ்க்கு விரைவில் திருமணம் நடைபெற இருக்கு. நெப்போலியன் ஜெயசுதா என்பவரை திருமணம் செய்தாரு. அதுக்கப்புறமா தனுஷ் அண்ட் குணால்னு 2 மகன்கள் இருக்காங்க. மூத்த மகன் தனுஷ்க்கு தசை சிதைவு நோய் இருக்கு. அவரால் நிற்கவோ நடக்கவோ முடியாது. இதுக்காக திருநெல்வேலியில இயற்கை முறையில் சிகிச்சை கொடுத்து வந்தாரு. இதுல முன்னேற்றம் இல்லாதனால அமெரிக்காவில் போய் சிகிச்சை கொடுக்கலான்னு அங்க போனாரு. ஆனா அங்கேயே குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டாரு. அப்படி இருந்தாலும் கூட அந்த நோயிலிருந்த மகன் தனுஷ் முழுமையா குணமடையல. இப்படி இருந்தாலும் தனுஷ் ரொம்பவே திறமையானவர். நெப்போலியனுடைய கம்பெனி ஒன்று அவர் தான் நடத்திட்டு வந்தாரு. லேப்டாப்ல உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையுமே அவர் தான் மேனேஜ் பண்ணிட்டு வந்தாரு. அந்த அளவுக்கு நினைவாற்றல் கொண்ட புத்திசாலி அவர். இந்நிலையில திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டியை சேர்ந்த விவேகாந்தர் என்பவருடைய மகள் அக்ஷய் என்பவருடன் மகன் தனுஷ்க்கு நிச்சயத்தை முடிச்சிருக்காரு நெப்போலியன். அக்ஷய் யாருன்னா படிச்ச ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பெண் தான். ஏழ்மையான பெண்ணை திருமணம் செய்து வைக்கும் நோக்கமே அவங்க அன்பா பார்த்து கொள்வாங்க என்பதுதான். நெப்போலியனுடைய குடும்பம் நினைச்சிருந்தா கோடீஸ்வர பெண்ணை கல்யாணம் செய்து வச்சிருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல வேலைக்காரியை வச்சுட்டு அவங்க பார்த்துப்பாங்கன்னு இருந்தா குடும்பம் என்ன ஆகுன்னு இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அண்ட் பிரபலங்களை பத்தி யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்துட்டு வர பைல்வான் ரங்கநாதன் மணப்பெண் அக்ஷயா பத்தியும் பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிச்சயத்துக்கு முன்னாடியே நெல்லை மாவட்டத்துக்கு வந்த நெப்போலியன் குடும்பம் மணமாள் கிட்ட மனம் விட்டு பேசியிருக்காங்க. அதே மாதிரி வீடியோ கால்ல அக்ஷயாவும் தனுஷும் பேசியிருக்காங்க. 2 பேருமே முழு சம்மதத்துடன் தான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. நெப்போலியன் அவருடைய மகனுக்காக ஒரு ஆடம்பர கப்பல டிக்கெட்டும் வாங்கியிருப்பதா சொல்லப்படுது. இதனால மணமகன் தனுஷ் சென்னை வர வாய்ப்பும் இருக்கு. இல்லைன்னா நெப்போலியன் இங்கிருந்து எல்லாத்தையும் அங்க கூட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கணும். நெப்போலியன் அவருடைய மருமகளான அக்ஷயாவுக்கு ரூபாய் 2000 கோடி சொத்தை எழுதி வச்சிருப்பதாகவும் சொல்லி அதிர்ச்சி கிளப்பினாரு. அது மட்டும் இல்லாம சினிமா விமர்சகர் சோபிதா ஜோசப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மகன் தனுஷுடைய திருமணத்துக்கு செலவை எல்லாத்தையுமே நெப்போலியன் தான் பார்த்துட்டு வராரு. தனுஷ் யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். பணத்துக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணல. இவங்களுடைய திருமணம் ஜப்பான் நடக்க திட்டமிட்டிருக்காங்க. விஷாக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்படி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஆனா அக்ஷயா நிஜமாலுமே நல்ல படித்த குணமுள்ள அன்பான பெண் என்பதால மட்டுமே தனுஷ்க்கு நெப்போலியன் பேசி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அக்ஷயோட குடும்பத்துக்கிட்ட தன் மகனை பற்றிய முழு விவரத்தையும் அவங்க கிட்ட சொல்லி முழு சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறமா தான் தனுஷ் மற்றும் அக்ஷயாவை வீடியோ காலில் மனவிட்டு பேச வச்சதுக்கு அப்புறமா நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணியிருக்காங்க. நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ திருமணம் ஜப்பான் டோக்கியோ நகரத்தில் நடக்க இருக்கு.